வார்த்தைகள் பலம் மிகுந்த ஆயுதம். தாக்குவதற்காக பயன்படுத்தாதே, தற்காத்துக் கொள்வதற்கு மட்டுமே பயன்படுத்து. உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை இன்று சனிக்கிழமை 14ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். பிரித்தானிய நேரம் காலை 8:45க்கும் 10 மணிக்கும் மாலை 8 மணிக்கும் நாங்கள் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் பிரித்தானிய நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானத்தை தமா நடாத்துவார். அதை அடுத்து சொற்பொழிவு அரசியலும் மற்றும் சமயங்களின் வகிபாகம் பற்றி ஆற்ற இருப்பவர் முகமது நிஸ்டாஸ். இப்போது நாங்கள் தியானத்துக்கு செல்ல விளைகின்றோம். நீங்கள் தியானத்துக்கு முன்பும் பின்பும் இளஞ்சூடான நீரை தியானத்தின் முன்பும் பின்பும் அருந்திக் கொள்ளலாம். சுகமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். முதுகுத்தண்டு நேராக இருக்கட்டும். கைகளை கோர்த்து மடியில் வையுங்கள். கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டுக் கொள்ளவும். முகத்தில் ஓர் மலர்ச்சி, புன்னகையும் மலரட்டும். நமது இயல்பான உள்மூச்சு வெளிமூச்சை நாங்கள் கவனிக்கப் போகின்றோம். எண்ணங்கள் வெளியே போனால் திரும்பவும் உள்மூச்சு வெளிமூச்சை அவதானித்துக் கொள்ளுங்கள். மூச்சை அவதானித்துக் கொண்டு 30 நிமிடங்கள் நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்க போகின்றோம். இனியதொரு நல்லிசை உங்களை தியானத்துக்கு அழைத்துச் செல்லும். இசை நிறைவு பெற்றதும் நாம் இயல்பான நிலைக்கு வரப்போகின்றோம். இப்போது இந்த இசையை சிவாமோகன் அவர்கள் வழங்குவார். இருக்கமுடையவர்களே, உங்கள் கைகளை குவித்து கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னமும் 5 வினாடிகள் உள்ளன. 5, 4, 3, 2, 1. கைகளை கீழே பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதொரு அபார சக்தி பெற்றோம், மகிழ்ந்தோம் என்பதற்காக கரகோஷம் செய்வோம். நன்றி சொல்லும் நேரம் இது. பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லும் நேரம் இது. பிரபஞ்சத்தின் நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலை வைத்து ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ், ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிரக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். எமது உறுப்பினர்களாகிய பவானி ரெக்கார்டிங்கையும் பதார்த்தைகளையும் மியூசிக்கையும் போட்ட சிவா மோகனுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இதையடுத்து நாங்கள் பேச்சுக்கு போக போகின்றோம். நிஷ்டா வந்துட்டாரோ? எஸ், வந்துட்டீங்களா? எங்க நிக்கிறீங்க? நிஷ்டாண்ட பேர்லயா நிக்கிறீங்க? உங்களோட வீடியோ போடுறீங்களா? வீடியோல நிக்கிறார், பேர்லயும் நிக்கிறார்.
முகமது Muhammad ஷரீப் Sharif from ஓகே Nista. ஓகே நான் கண்டுட்டேன் எங்க பேரை முகமது போறேன் இல்லையா Yeah, it's okay, no problem. கடைசியில நிஸ்தார் என்று இருக்கும் பாருங்க. No. Muhammad Sharif from கோகோஸ் Nista. கொடுத்தாங்களுக்கு கீழே பாருங்க லிஸ்ட்ல வரும். ஓகே I find it. சரி வந்துட்டேன். சொற்பொழிவு ஹோஸ் வந்துட்டது இல்லையா? ஓகே நீங்க ஆமா. உங்களை அன்மியூட் பண்ணிக்கொள்ளலாம் மிஸ்டர். சொற்பொழிவு இன்றைய சொற்பொழிவு அரசியலும் மற்றும் சமயங்களின் வகிபாகம். சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் முகமது நிஸ்டார். இவரை பற்றி சொல்லுவதென்றால் சொல்லித் தருவதில்லை, சொல்லாமலே புரிய வேண்டுமே என்றும் பதவி புகழ் நாம் கொண்டு போவதில்லை என்பதையும் உணர்ந்தவர். இவர் ஒரே ஒன்று மாத்திரம் சொல்லலாம், இளைப்பாறிய வழக்கறிஞர். ஆகவே இத்தலத்தை உங்களிடம் மிஸ்டர் தந்துகின்றேன். உங்கள் வன்மையை காட்டுங்கோ, வலிமையை காட்டுங்கள். நன்றி 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 தம்மா. நான் கதைப்பது கேட்கின்றதா? ஆமாம், தாராளமாக கிளியரா இருக்குது. ரைட், தேங்க்யூ வெரி மச். உலக சமாதானத்துக்கும் அமைதிக்குமான செயல்பாட்டு ஆர்வலர்களுக்கும் இந்த மெய்நிகர் காட்சி வழியாக இணைந்த ஏனோருக்கும் எல்லோருக்கும் பொதுவான வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானத்தையும் வேண்டிக் கொண்டு ஒரு சிறு பிரார்த்தனையுடன் வேண்டிக் கொண்டு இங்கே ஹோஸ்ட் அவர்கள் சொல்லியது போல நான் முகமது நிஸ்தார், இளைப்பாறிய சட்டத்தரணி அல்ல, இளைப்பாறிக் கொண்டிருக்கும் சட்டத்தரணி. எனிவே, நண்பர்களே, முகம் தெரியாத நண்பர்களே, இன்று நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட இந்த தலைப்பானது, அதாவது உலக சமாதானத்துக்கும் அமைதிக்குமாக இந்த அரசியலும் சமயங்களும் என்ன விதத்தில் பங்களிப்பு செய்கின்றன அல்லது இவைகளின் வகிப்பாகங்கள் என்ன என்பது தொடர்பாக என்னுடைய அவதானிப்பை மாத்திரமே உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். அத்துடன் இங்கே இந்த தலைப்பு தொடர்பாக நான் சொல்லும் அனைத்து கருத்துகளுக்கும் நானே பொறுப்பாவேன் என்ற ஒரு சிறிய உத்தரவாதத்தையும் உங்களுக்கு தந்து கொள்கின்றேன். முதலில் இந்த வகையிலே மனிதன் ஒரு சமூக பிராணி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். இந்த ரீதியிலே நாம் பிற மனிதர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் வாழ்கின்றோம். இந்த நிலையில் நாமோ அல்லது நம்மை போன்ற பிற மனிதர்களோ தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்யும் நிறைய விடயங்கள் சமூக மட்டத்திலே பல விளைவுகளை ஏற்படுத்தும். அதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அது பல பேருக்கு நன்மையாகவும் இன்னும் பல பேருக்கு எதிர்வினையாகவும் அமைவதையும் நாம் அனுபவத்தினூடாக கண்டிருக்கின்றோம். இத்தகைய மனித நடவடிக்கைகள், நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் ஒரு சமூக பிராணி, எல்லா விடயங்களையும் நாம் எல்லோரும் செய்து கொண்டிருக்கின்றோம், தெரிந்தோ தெரியாமலோ. இத்தகைய விடயங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பார்வையில் மிக முக்கியமாக தெரிவது இரண்டு விஷயங்கள், 2 அம்சங்கள். இவை எவ்வாறு இந்த உலக சமாதானத்துக்கும் அமைதிக்கும் பங்களிப்பு செய்யலாம், அல்லது உண்மையில் இவைகள் பங்களிப்பு செய்கின்றதா, அல்லது அது தொடர்பான நாங்கள் கேள்விகள் எழுப்ப முடியுமா என்ற 2 விடயங்கள், அதாவது அரசியலும் சமயமும். உங்களுக்கு உலக வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். முன்னைய நாள் ஜெர்மனிய கான்சலர் என்று சொல்வார்கள், அதாவது ஜெர்மனிய அதிபர், ஆங்கிலத்திலே சான்சலர் என்று சொல்வார்கள். முன்னைய நாள் அதிபர் ஓட்டோ ஒன் பிஸ்மார்க் என்பவர் 1880களின் மத்தியிலே இவர் ஜெர்மனியின் கான்சலராக தெரிவு செய்யப்பட்டார்.
இவர் அன்றைய காலத்தில் பிரிந்து கிடந்த சிறு சிறு பிரிவுகளாக இருந்த ஜெர்மனியை ஒன்றாக இணைத்த ஒரு பெருமை இந்த பிஸ்மார்க்குக்கு சாரும். அதே நேரத்தில் ஒரு ஜெர்மனிய பேரரசை உருவாக்குவதற்கு இவருடைய பங்களிப்பு அல்லது இவர் ஒரு காலாக அமைந்தார் என்பதையும் நாம் மறப்பதற்கில்லை. இந்த பிஸ்மார்க் அவர்கள் இந்த அரசியலை பற்றி சொல்லும் பொழுது ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொன்னார். அதாவது இந்த அரசியல் என்பது சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு கலை என்று. இப்பொழுது நமக்கு எழும் கேள்வி, என்ன விதமான சந்தர்ப்பங்கள் அப்படி என்று. அதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த பிஸ்மார்க்குடைய இந்த தத்துவம் என்று சொல்லுவோமே, அரசியல் தத்துவம் என்று, அதாவது அரசியல் என்பது சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஒரு கலை. இதை அடிப்படையாக வைத்து இன்னொரு உலக புகழ் பெற்ற அரசியல்வாதி நம்ம எல்லோருக்கும் தெரியும், திருமதி கிளின்டன் அவர்கள், ஹிலரி கிளின்டன் அவர்கள் சொன்னார்கள், the politics is an art making impossible possible. அதாவது அரசியல் என்பது முடியாமைகளை, இயலாமைகளை இயலுமாவைகளாக ஆக்கும் ஒரு கலை என்று. இந்த ரெண்டு கூற்று ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்ட கூற்றுகள் கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தை சொல்பவைகள். இந்த ரெண்டு கூற்றையும் நாம் அதன் முகப்பெருமை, அதாவது அது ஃபேஸ் வேல்யூவை எடுத்து பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல விஷயத்தை மாத்திரம் நாடிய ஒரு அம்சமாக தெரிந்தாலும் கூட நடைமுறை வாழ்க்கையில் அப்படியாக நமக்கு தெரியவில்லை. ஒரு சில நாடுகளில் அல்லது ஒரு சில சந்தர்ப்பங்களில் இந்த விடயங்களை சரியான முறையில் பிரதிபலித்தாலும் கூட மிக நிறைய சந்தர்ப்பங்களில் இந்த அரசியலில் ஈடுபடுபவர்கள் இதற்கு நேர் எதிராக சொல்வார்களே, 360 பாகை எதிர்மறையாக தலைகீழாக நடக்கின்றார்கள் என்று. அப்படியான ஒரு நிலையை இந்த அரசியல்வாதிகள் ஏற்படுத்தியுள்ளார்கள் என்பதும் கூட நம்முடைய அனுபவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது வெறுமனே ஒரு நாட்டு அரசியல் என்று நாம் கட்டுப்படுத்தி விட முடியாது. அது வீட்டு அரசியலாக இருந்தாலும் சரி, உள்ளூர் அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டு அரசியலாக இருந்தாலும் சரி, அல்லது பிராந்திய அல்லது சர்வதேச அரசியலாக இருந்தாலும் சரி, அது ஒரு விதமான அதிகார குவிப்பு என்ற ஒரு நிலையைத்தான் கண்டுள்ளது. அதாவது ஹிலரி கிளின்டன் சொன்னது போல, தி பாலிடிக்ஸ் இஸ் an art making impossible possible என்ற விடயத்துக்கு ஒப்பாக இவர்கள் அதிகார குவிப்பை செய்ய முடியாத ஒரு அதிகார குவிப்பை செய்து காட்டி அந்த அதிகார குவிப்பின் மூலம் தான் எதையும் எங்கேயும் எப்பொழுதும் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு பிழையான புரிதலை அவர்களாக ஏற்படுத்தி கொண்டு அதே நடைமுறையில் காட்ட வரும் பொழுது நாம் இன்னொரு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றோம். உதாரணமாக நம் அனைவருக்கும் தெரியும் நம் நாட்டில் என்ன நடந்தது என்று. ஒரு இனத்தை இன்னொரு இனம் மதிக்காத நிலையில், ஒரே நாட்டு பிரஜை என்றாலும் கூட ஒரு பிரஜை உயர்ந்தவர் என்றும் மற்ற பிரஜைகள் தாழ்ந்தவர் என்றும் இன்னொரு பிரஜைகள் இடைப்பட்டவர்கள் என்ற மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்துவதன் மூலம் அங்கே ஒரு குழப்பகரமான நிலையை உருவாக்கி அரசியல் என்பது இந்த மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள் என்ற ஒரு கலையை அவர்கள் கச்சிதமாக செய்து முடித்தார்கள். ஆகவே தான் அந்த அடிப்படையில் தான் இன்று பலம் பொருந்திய நாடுகளாகட்டும் அல்லது அதிகாரம் அதிகமாக பெற்ற தனி மனிதர்களாக இருக்கட்டும், பலமற்ற நாடுகளை அடக்குவதும் அல்லது பலமிழந்த சக மனிதனை ஒடுக்குவதுமாக அவர்களுடைய பயணம், அரசியல் பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது. உலக வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும், எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் அதிகாரத்தின் உச்சத்துக்கே சென்று மாயமாக மறைந்து இப்பொழுது அவைகளின்
முக்கள் முனங்கள் கூட இல்லாமல் போய்விட்டது. முன்னைய பாபிலோன் சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், அல்லது பாரசீக சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், அல்லது ரோம சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், ஸ்பானிஷ் சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், ஏன் நாம் வாழும் இந்த நாட்டு பிரித்தானிய சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், அல்லது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஆனால் அப்படி ஒரு மனநிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அமெரிக்க சாம்ராஜ்யமாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு உச்சத்தை நோக்கி போய் அந்த அதிகாரம், தனது கையில் உள்ள அதிகாரத்தை முழு பலத்துடனும் வேகத்துடனும் சக மனிதர்கள் மீது, சக நாட்டின் மீது பிரயோகித்து காணாமல் போன வரலாறு, அவர்களை அழித்துக் கொண்ட வரலாறை நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். இது அரசியல் சார்ந்த என்னுடைய அவதானிப்பு. அதே நேரத்தில் இந்த அரசியல் ரீதியான ஒரு கதிரை இல்லாத தனி மனிதர்கள் கூட இன்று சக மனிதனை அடக்கி ஒடுக்கும் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கும் விடயங்கள் நடந்தேறின முன்னைய காலங்களில் இப்பொழுதும் கூட நம் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கின்றன. உதாரணமாக முன்னைய எகிப்திலே பிரவுன்கள் என்று அழைக்கப்படும் அரசர்கள், அல்லது நம் வயதுக்கு கொஞ்சம் பிந்திய காலத்தில் உள்ளவர்களுக்கு அறிமுகமான ஹிட்லர், அல்லது முசோலினி, அல்லது இடி அமீன் போன்றவர்கள் எல்லாம் அரசியல் ரீதியாக மக்களை அடிபணிய வைத்தவர்கள், தங்களுடைய அரசியல் வெறிக்காக, தங்களுடைய அதிகார குவிப்புக்காக மக்களை பலிகாடாக்கியவர்கள். இந்த வரிசையில்தான் இப்பொழுது உலகம் எங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கும், உங்களுக்கும் எனக்கும் மிகவும் தெரிந்த ஒரு மனிதனாக இன்று அரசியல் கதிரை ஒன்றும் இல்லாவிட்டாலும் கூட அந்த உலகத்தின் அரசியல் தலைவர்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முனைந்த ஒரு மனிதர் ஜெஃப்ரி எஸ்டின். அவரும் தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொண்டார். இப்படியாகத்தான் இந்த அரசியல் என்பது ஒரு நாட்டின் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த அரசாங்கத்திற்கு சேவகம் செய்யும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த ஜெஃப்ரி எஸ்டின் போன்ற தனி மனிதர்களாக இருந்தாலும் சரி, சக மனிதர்களை, சக நாடுகளை அடக்கி ஒடுக்கி தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்து தங்களுக்கு தேவையான அத்தனையும் பெற்று கொள்ளும் நடவடிக்கைகள் முன்னைய காலத்தில் மாத்திரமல்ல, இப்பொழுது மாத்திரமல்ல, இனி வரும் காலங்களிலும் நடப்பதற்கான எல்லா சாத்தியப்பாடுகளும் அங்கே உள்ளன. இது அரசியல் ரீதியான என்னுடைய பார்வை. இதே நேரத்திலே சமய நம்பிக்கை கொண்டவர்கள், அவர்களின் புரிதலின்படி இந்த உலக வாழ்க்கையானது மறு உலக வாழ்க்கைக்கான ஒரு விளை நிலம். அதாவது நாம் இங்கே எதை விளைவிக்கின்றோமோ அதையே நாம் மறுமையில் அறுவடை செய்வோம். ஆகவே மனிதன் இந்த உலகத்தை தனக்கான, தன்னுடைய சக மனிதனுக்கான நல்லவைகளை விதைக்கும் ஒரு விளைநிலமாக பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில், ஒரு தேவைப்பாட்டு இருக்கும் பொழுது அந்த மனிதன் தான் அப்படித்தான் நடப்பதாக தெரிந்து கொண்டு அவனுடைய நடத்தையும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போல சில பல கட்டங்களில் 360 பாகை எதிர்மறையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே தான் ஒரு சமயத்தை சார்ந்தவன் இன்னொரு சமயத்தை சாடுவதும், தன்னுடைய சமயம் மிகப்பெரியது, மற்றவனுடைய சமயம் மிக சிறியது, தன்னுடைய மத நம்பிக்கை மிகவும் அற்புதமானது, புத்திசாலித்தனமானது, மற்றவருடைய சமய நம்பிக்கைகள் எல்லாம் மனித வாழ்வுக்கு ஒத்து வராது, ஆகவே அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று சமயங்களுக்கு மத்தியிலே பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றார். இது ஒரு சமயம் இன்னொரு சமயத்தை நோக்கிய ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் கூட, சமயத்துக்குள் இருக்கும் உட்பிரிவுகள் கூட ஒரு பிரிவிலிருந்து மற்றைய பிரிவு மேலானது, மற்றைய பிரிவின் செயல்பாடுகள் இந்த பிரிவை செயல்பாடு ஒத்துப்போகவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக
அவர்கள் பிழையானவர்கள், நாங்கள் சரியானவர்கள், அல்லது நான் பிழையானவன், மற்றவன் சரியானவன் என்று ஒருத்தருக்கொருத்தர் மற்றவர்களை விரல் நீட்டுவதும் குறை கூறுவதும் என்ற ஒரு ஒரு மகிழ்ச்சி அற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுவது இங்கே ஒரு நிதர்சனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசியல் இருந்தாலும் சரி, சமயங்களை பின்பற்றுவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய அடிப்படை விடயத்தை மறந்து விடுகின்றோம். சமய சார்ந்தவர்கள் தங்களுடைய மறுமையிலே, அதாவது மறு வாழ்க்கையிலே, ஆஃப்டர் லைஃப் என்று சொல்வார்கள் இல்லையா, சொர்க்க வாழ்க்கையை அல்லது ஒரு பேரானந்தத்தை மனிதன் பெறுவான் என்று இறைவன் உறுதிப்படுத்தியுள்ளான். எல்லோருக்கும் பொதுவான இறைவன் உறுதிப்படுத்தியுள்ளான். அதே மனிதனுக்கு நரகத்தையும் சொர்க்கத்தையும் அல்லது பேரானந்தத்தையும் அன்பளிப்பாக கொடுக்கும் இறைவன் இந்த மனிதன் இந்த உலகத்திலே வாழும் போது அவனிடம் இருந்து எதிர்பார்ப்பதுதான், மனிதனே, உனக்கு முடியுமான வரையில் நீ வாழும் இந்த உலகத்தை சொர்க்கபுரியாக்க முயற்சி. இங்கே என்னுடைய புரிதலின்படி இறைவன் மனிதனிடம் எதிர்பார்க்கும் இந்த அளப்பரிய கடமையானது, அதாவது இந்த உலகத்தை மனிதர்களுக்கான சொர்க்கமாக ஆக்கு, வாழும் உயிருள்ள மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரு சொர்க்கபுரியாக ஆக்கு என்ற ஒரு விடயத்துக்காக எம்மை வழிகாட்டும் பொழுது, எமக்கான உபதேசங்களை தரும் பொழுது நாம் அதிலிருந்து வெளியேறுகின்றோம். மிக வேகமாக வெளியேறி அப்படி ஒரு விடயத்தை நமக்கு செய்ய முடியாத ஒரு நிலை இருப்பதாக நாம் ஒரு கற்பனை பண்ணிக்கொண்டு இங்கே இருக்கின்றோம். மனிதனுக்கு முடியாத எதுவும் இங்கே இல்லை. மனிதனுக்கு எல்லாமே முடிந்தது. ஆனா இங்கே தேவைப்படுவது நம்முடைய அர்ப்பணிப்பு. ஆகவே இறைவன் இங்கே ஒரு அரசியலை நமக்கு செய்யும்படி, அதாவது இறைவன் மனிதனுக்கு ஒரு ஃப்ரீவில், அதாவது தேர்வு சுதந்திரத்தை கொடுத்துள்ளான். இங்கே நீ செய்யும் நன்மைக்கும் இங்கே நீ செய்யும் தீமைக்கும் மறுவாழ்விலே நரகமும் சொர்க்கமும் இருக்கின்றது என்று உறுதிப்படுத்திய இறைவன் நீர் வாழும் இந்த உலகத்திலே நீர் வாழும் பொழுது இந்த உலகத்தில் பிற மனிதர்கள் வாழும் பொழுது அவர்களுக்கான ஒரு சொர்க்க பூமியாக இந்த பூமியை ஆக்கிக் கொடு, சொர்க்கமாக இந்த பூமியை ஆக்கிக் கொடு. கடவுள் எதிர்பார்க்கும் அந்த சொர்க்க பூமி என்பது சமூக நீதியுடன் நாம் செயல்படுவது. சமூக நீதி எங்கே இல்லாமல் போகின்றதோ அங்கே எதுவுமே சாத்தியப்பட முடியாது. ஆகவேதான் நாம் சமூக நீதியை கொண்ட ஒரு சொர்க்கபுரியை நாம் வாழும் இந்த உலகத்திலே உருவாக்க வேண்டும். எல்லோருக்கும் பொதுவான அடிப்படை தேவைகளை எல்லோரும் சேர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதுவும் சமூக நீதி என்ற ஒரு விடயத்துக்குள் தான் வரும். ஆகவேதான் பாரதியார் ஒரு முறை சொல்லியதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம். ஆகவே நான் உண்டு குடித்து சந்தோஷமா வாழ்கின்றேன் என்பதற்காக என்னை போன்ற பிற மனிதன் சாப்பாடு இல்லாமல் தவிர்க்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. என்னிடம் ஒரு சமூக பார்வை இருக்குமானால் அந்த பசியுடன் இருக்கும் மனிதனை நான் உண்டு கழிப்பது போல இல்லாவிட்டாலும் கூட அவனுடைய பசியை போக்குவதற்கு, அந்த பசியை இல்லாம ஆக்குவதற்கு என்னால் முடிந்த சிறு உதவிகளை செய்யவன். இப்படித்தான் மனிதன் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் பிணைந்திருக்கின்றான். ஒரு மனிதனின் செயல்பாடு ஆனது அல்லது இன்னொரு மனிதனின் செயல்பாடானது ஏதோ ஒரு விதத்தில் நாம் அனைத்து சமூகங்களுக்கு மத்தியிலே ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றது. அந்த விளைவு சில கட்டங்களில் பிழையான விளைவாகவும் இன்னும் சில கட்டங்களில் சரியான விளைவாகவும் அமைந்து விடுகின்றது. இது இப்படியாக மதமும் அல்லது நாம் பின்பற்றும் சமயங்களும் அரசியலும் எவ்வாறு இந்த உலகத்திலே நாம் வாழும் காலம் வரையும்
எம்முடைய சாதாரண வாழ்க்கை எவ்வாறு மேல் ஓங்க செய்ய வேண்டும் என்று வழிகாட்டி கொண்டு இருக்கும் பொழுது நாம் தான் அந்த தாற்பயத்தை, அந்த வழிகாட்டலை சரியான முறையில் விளங்காமல் நாம் வாழும் இந்த உலகத்தை ஒரு சொர்க்கபுரியா ஆக்காமல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் நரகங்களையே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இல்லையா? எங்கெடுத்தாலும் எப்பொழுது எடுத்தாலும் பிரச்சனை 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 என்று பார்ப்பீங்களோ உலகத்திலே சில அரசியல்வாதிகள் ஒரு நாட்டின் இறைமையை பற்றி பேசுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு நாட்டுக்கு அந்த இறைமை என்பது சவரனிட்டி என்று சொல்றேன். ஒரு நாட்டுக்குள்ள இறைமை, அந்த நாட்டின் உள்ள சுய அதிகாரம், அந்த நாடு அவர்களுக்குரிய முறையில் ஆண்டு கொண்டு செல்வது, அங்குள்ள மக்களை சரியான முறையில் வேறுபாடின்றி பராமரித்துக் கொண்டு செல்லும் அந்த தன்மையை, மக்களுக்கு ஒரு உரிமையை இறைமை என்று சொல்வார்கள், சவரனிட்டி. ஆனால் இன்று இறைமையை பற்றி அதிகம் பேசிக்கொள்ளும் பல வல்லரசுகள் ஏனைய நாடுகளின் இறைமையை பற்றி கிஞ்சித்தும் அக்கறை கொள்வதில்லை. உனக்கு அந்த இறைமை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டில் வாழ்வதை கூட நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவேதான் அவர்கள் அடிக்கடி யுத்தங்களை தொடுக்கின்றார்கள் ஒரு நாட்டின் மீது. அதுக்கு காரணம் காட்டுகின்றார்கள், பலவிதமான காரணங்கள் காட்டுகின்றார்கள். அல்லது மனித உரிமைகள் என்று பேசுவார்கள். அதே மனித உரிமையை பற்றி நாம் பேசும் பொழுது உனக்கு அந்த உரிமை இல்லை என்ற வகையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக நோர்டிக் நாடுகளில் நான் நினைக்கிறேன் ஸ்வீடன் ஒரு முறை இஸ்லாமியர்களின், அதாவது நான் ஃபாலோ பண்ணும் சமயம், குரானை எதிர்த்தார்கள், என்னுடைய சமய புத்தகத்தை எதிர்த்தார்கள். அங்கே சில பேர் அது பிள்ளையான ஒரு விடை, இது சமய புத்தகம், இதே இருக்கின்றார்கள், இது பேச்சு சுதந்திரம் என்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் உலகத்திலே நடக்கும் பாரிய யுத்தங்கள், உதாரணமாக இஸ்ரேல் காசா மக்கள் மீது அல்லது பலஸ்தீன மக்கள் மீது, பொதுமக்கள் மீது இஸ்ரேல் படைக்கும் அங்கே அவர்கள் சொல்லும் பயங்கரவாதிகள் அல்லது அந்த நாட்டின் கிளர்ச்சியாளர்கள் அல்லது அந்த நாட்டின் சுதந்திர வீரர்களுக்கும் இடையே நடக்கும் சண்டை சச்சரவு என்பது வேறு விடயம். ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் பொதுமக்களை குறிவைத்து கொள்ளும் பொழுது நீர் பொதுமக்களை கொள்ளாதே என்று அதே மனித உரிமை வாசகத்தை நாம் தாங்கி நிற்கும் பொழுது நோ 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 நோ, இது உரிமை அல்ல, இது ஒரு வகையான ஒரு 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 வகையான பக்க சார்பு என்ற ஒரு நிலையை அவர்களாகவே ஏற்படுத்தி கொள்கின்றார்கள். அப்பாவி பொதுமக்களை கொள்வது மாத்திரமல்ல, அங்குள்ள பச்சிளம் குழந்தைகள், புத்தகங்களை கையில் ஏந்தி பாடசாலைக்கு செல்ல வேண்டிய குழந்தைகள் இன்று தனது பெற்றோர்களின் பசியை தீர்ப்பதற்காக பிச்சை பாத்திரம் ஏந்தி தங்களுடைய காலத்தை கழிக்கும் அந்த மிகவும் ஒரு ஒரு அருவருப்பு என்று சொல்வதற்கு மிகவும் மனவருத்தக்கூடிய ஒரு காட்சியை நாம் நாளாந்தம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதை அடிப்படையாக வைத்து யுத்தத்தை நிறுத்து என்று சொல்லும் பொழுது யுத்தத்தை நிறுத்த முடியாது, இது எமது பாதுகாப்புக்கானது. இந்த சிறுவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் என்ன பாதுகாப்புன்னு கேட்டா அதை கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை, அதிகாரம் இல்லை என்ற நிலையில் இந்த அரசியலிலே அதிகாரம் பொருந்தியவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பது மிகவும் கவலைக்கு உரிய ஒரு விடயமாகும். இதே போலவே குறிப்பாக இந்த சமயங்களுக்கு இடையிலே நடக்கும் பிரச்சனைகள், உதாரணமாக இந்தியாவில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த RSS என்று சொல்வார்கள், ஒரு அமைப்பு, அடிப்படைவாத அமைப்பு, ஒரு இந்துத்துவ அடிப்படைவாத அமைப்பு. அவர்களுடைய இந்து சமய புத்தகத்தை எடுத்து பார்த்தால் அங்கே ஒரு நாளும் இன்னொரு பிற மனிதனை வஞ்சிக்காதே என்றுதான் சொல்லியிருக்கேமே ஒழிய அவர்கள் மீது உன்னுடைய வன்மத்தை கக்கு என்று ஒரு நாளும் அவர்களை உற்சாகப்படுத்தாது. ஆனால் அங்கே இந்தியாவிலே ஒரு வகையான ஒரு பதட்ட நிலை காணப்படுகின்றது. இந்துக்களை தவிர கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ அல்லது வேறு பிற மதத்தவர்களின் வியாபாரங்கள் கூட நீங்கள் போகக்கூடாது, நீ ஒரு ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து கடையில் தான் சாமான் வாங்க வேண்டும் என்ற ஒரு விதமான ஒரு 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 புரிந்து கொள்ள முடியாத ஒரு அரசியல் சூழ்நிலையை அவர்கள்
மத ரீதியாக ஏற்படுத்துகின்றார்கள். அதாவது இந்த குறித்த சமயத்தை உடையவன் மிகப்பெரியவன், மற்ற சமயங்களை கொண்டவன் தாழ்ந்தவன் என்ற அடிப்படையில். அல்லது இன்னொரு சாரார் இது பயங்கரவாத சமயம் என்று ஒரு சமயத்தை குற்றம் சாட்டுவார்கள். ஏன் அப்படி சொல்கின்றார் என்றால், அது ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு கற்பிதத்தில் கட்டி அமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ஸ்டீரியோ டைப்பிங். ஒரு 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 சமயம் தொடர்பா ஒரு சமய குழுவில் நல்லவர்கள், கெட்டவர்கள், பலவிதமான மன குணாம்சம் கொண்டவர்கள் இருக்கும் பொழுது, அங்கே ஒருவரோ 10 பேரோ 100 பேரோ செய்யும் ஒரு காரியத்துக்கு ஒட்டுமொத்த அந்த சமய குழுவும் அல்லது அந்த சமயத்தை சார்ந்தவர்களும், அவர்கள் எந்த நாட்டில் இருக்கின்றார்கள், என்ன மொழி பேசுகின்றார்கள், என்ன நிறத்தை உடையவராக இருக்கின்றார்கள் என்பதற்கெல்லாம் அங்கே விளக்கம் கொடுக்க முடியாது. நீர் இந்த சமயத்தை சார்ந்தவனாக இருந்தால் நீர் ஒரு பயங்கரவாதி என்ற ஒரு நிலைப்பாட்டை பிற சமயத்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமயத்தைக்காரர்களுக்கு மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நான் இறைவனால் ஆசீர்வாதிக்கப்பட்டவன், என்னுடைய சமயம் இறைவனால் ஆசீர்வாதிக்கப்பட்ட சமயம், நான் இந்த உலகத்திலே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆகவே எனக்குத்தான் எல்லா உரிமைகளும் உண்டு, சகலையும் அனுபவிக்கும் தகுதியையும் இறைவன் எனக்குத்தான் தந்துள்ளார். மற்றவர்கள் ஒரு வகை சப்ஹியூமன், அதாவது மனிதர்கள் அல்லாதவர்கள் என்ற ஒரு போக்கில் பல சமய குழுக்கள் அல்லது சமய குறவர்கள் நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த உலக சமாதானத்துக்கும் அமைதிக்குமான அடைவு அல்லது நாம் அடைந்து கொள்வதற்கான பாதை அல்லது அதற்கான நாம் நடக்க வேண்டிய அல்லது நாம் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் நிறையவே இருக்கின்றன. இந்த இடத்தில் ஒரு சிறிய எனக்கு என்னுடன் சம்பந்தப்பட்ட ஒரு நேரடியான ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பிரான்சில் ஒரு கேலி சித்திரம் ஒன்று ஒரு பத்திரிகையை வெளியிட்டிருந்தது. அதிலே முஸ்லிம்களின் இஸ்லாமிய இறை தூதரை ஒரு கேலி கிண்டல் செய்திருந்தார்கள். அதற்கு சில பயங்கரவாத குணம் கொண்ட இளந்தாரிகள் நூற்றுக்கணக்கான பிரான்ஸ் மக்களை கொண்டு விட்டார்கள். அங்கே அப்படியான ஒரு நிகழ்வு வர வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஒரு மனிதன் அல்லது ஒரு பத்திரிகை ஒரு சமயத்தை இழிவுபடுத்தி அதற்கு ஒரு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமல் நடக்கின்றார் என்றால் அதற்கு நாம் எதிர்வினையாற்ற வேண்டிய எந்த அவசரமும் இல்லை. அவர்களுடைய புரிதல் அல்லது அவர்களுடைய நிலைப்பாடு அது ஒன்று நாம் போய்விடலாம். ஆனால் இங்கே வெறி கொண்ட சில இஸ்லாமியர்கள் இளந்தாரிகள் துப்பாக்கி கொண்டு கத்தியை கொண்டு அங்கே நூற்றுக்கணக்கான பிரெஞ்சு மக்களை கொண்டு குவித்ததே உங்களுக்கு தெரியும். அப்பொழுது இங்கே இங்கிலாந்திலே ஒரு ஊடகவியலாளராக கடமையாற்றி கொண்டிருக்கும் இலங்கையை சேர்ந்தவர் என்னுடைய நண்பர். அவர் தன்னுடைய பத்திரிகையிலேயே பெரிய ஒரு கட்டுரை எழுதியிருந்தால், மதங்களை துறப்போம் மனிதனாகுவோம் என்று. அதாவது மக்களே, நீங்கள் மதங்களை பின்பற்றும் பொழுது இப்படியான செயல்களில் தான் ஈடுபடுவீர்கள், ஆகவே மதங்களை துறந்து விட்டு மனிதனாகுவோம் என்று. ஆனால் இந்த ஒரு பயங்கரவாதியாக செயல்படுவதற்கு அந்த பத்திரிகை, குறிப்பிட்ட பத்திரிகை காரணமாக இருந்தது என்பதை இந்த ஊடக நண்பர் மறந்துவிட்டு, அவர் ஒரு சமயத்தில் நம்பிக்கை இல்லாதவர், அவர் இந்துவாக பிறந்தாலும் கூட இலங்கையைச் சேர்ந்த ஒருவர், சமயத்தில் நம்பிக்கை இல்லாதவர். ஆகவே அவர் எழுதியிருந்தார், மதங்களை துறப்போம் மனிதனாகுவோம் என்று. எழுதியது மாத்திரமல்ல, எனக்கு கால் பண்ணி நட்பு ரீதியிலே, நிஸ்தார் இப்படி ஒரு கட்டுரை வரைந்துள்ளேன், அதற்கு நீர் கமெண்ட்ஸ் எதுவும் சொல்லலாம் அப்படி என்று. அப்ப நான் அதுக்கு எதிரானதல்ல, அவரின் பிழைகளை சுட்டிக்காட்டி ஒரு பெரிய ஒரு கட்டுரையை நான் அதற்கு வெளியிட்ட பிறகு திருப்பி மீண்டும் ஒரு முறை என்னுடன் தொலைபேசி தொடர்பு, நிஸ்தார் நீர் ஒரு பெரிய பிழை விடுகின்றீர், அப்படியா, என்ன சொல்லுங்களேன் அப்படி என்று. நட்பு ரீதியில் இன்னும் நண்பர் தான் அவர், நல்ல ஒற்றுமை எனக்கும் அவருக்கும். அவர் சொன்னார், நிஸ்தார், உம்முடைய குரானில் இந்த வசனத்தை பாரும்,
அது சொல்கின்றது அவர்களை கண்ட இடத்தில் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றது. ஆகவே உங்களுடைய இந்த சமயம் ஒருத்தனை கொலைகாரனாக தூண்டுகின்றது. இதை நீர் ஏன் கண்டுகொள்ளவில்லை அப்படி? அப்ப நான் சொன்ன நண்பா, எஸ் 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 உண்மை உண்மை, அது குரானில் உள்ளது, நானும் பார்த்திருக்கின்றேன், இப்பொழுதும் அதை பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றேன், அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் நண்பா, நீர் அதற்கு பின்னால் உள்ள 3 வசனங்களை பார்க்கவில்லையே, ஏன் நீர் தவற விட்டீர்? நீர் ஒரு ஊடகவியலாளர் என்ற பொறுப்பை சரியான முறையில் செய்யவில்லையே. நீர் தெரிந்தெடுத்து உருவி எடுத்து ஒரு விடயத்தை காட்டி, இதோ இப்படி செய்கின்றார்கள், இந்த சமயம் ஒரு பயங்கரவாதத்தை தூண்டும் ஒரு சமயம், கொலையை தூண்டும் ஒரு சமயம் என்று நீர் மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு ஒரு பயபீதியை உருவாக்குவது ஒரு ஊடகவியலாளனுக்கு ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு அம்சமாக இருக்காது என்று அவருக்கு பின்னால் வந்த 3 விஷயங்களையும் சொல்லிக்காட்டி, அதிலே ஒன்று மனித உரிமையை அங்க வலியுறுத்துகின்றது. ஒரு மனிதன் உன்னை பலாத்காரமாக உன்னுடைய சொந்த இடத்திலிருந்து அந்த இடத்துக்கு சொந்தமில்லாத ஒரு உன்னை வெளியாக்குவானேயானால் அவனுடன் நீ போர் செய்யலாம் என்ற ஒரு வசனம். உன்னுடன் ஏற்கனவே சமாதானம் பண்ணிக்கொண்டு உனக்கு பாதுகாப்பு தருவதாக பாதுகாப்பு சமாதானங்கள் பண்ணிக்கொண்டு இடையிலே உன்னுடைய விருப்பம் இல்லாமல் அந்த உடன்படிக்கை முறித்து கொண்டு உன்னையே தாக்க வரும் பொழுது நீர் அவனை கொள்ளலாம் என்று உன்னுடைய உரிமையை அங்க சொல்கின்றது. சொல்லிய மாத்திரமல்ல, கீழால் சொல்கின்றது, மனிதா, ஒரு மனிதனை நீ கொள்வது என்பது முழு மனித சமூகத்தையும் கொள்வதாகும். ஆகவே முடியுமானவரை அவனை மன்னித்து அனுப்பு என்று சொல்கின்றதே தவிர ஒவ்வொரு அந்த சமயத்தை ஃபாலோ பண்ணும் அல்லது அந்த சமயத்துக்குரியவர்கள் அத்தனை பேருக்கும் அது கடமை அல்ல. உங்களுக்கு கிடைக்கும் கத்தியோ பொள்ளையோ துப்பாக்கியோ வாழையோ எடுத்து எல்லோரையும் வெட்டுங்கள் அப்படி என்று. அவர் பிறகு தன்னுடைய தவறை ஏற்றுக்கொண்டு அவருடைய அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறிக்கொண்டார், விலகி கொண்டார். நான் இங்கே என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், இப்படித்தான் நாம் ஒரு மனிதன் தன்னுடைய சமயத்தை பெரிதாக நினைக்கலாம், எந்த தவறும் இல்லை, அது அவனுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் மற்றவனின் சமயம் அல்லது மற்றவனின் சமயம் தொடர்பான கருத்து அல்லது மற்றவனின் அரசியல் தொடர்பான நிலைப்பாடு பிழை 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 என்று நாம் குத்தி முறிவதால் அங்கே நடக்கப் போவது ஒன்றும் அல்ல. ஆகவே நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம், அது பெரிய அரசியலாக இருந்தாலும் சரி, சமயமாக இருந்தாலும் சரி, அடிப்படை இந்த பாட்டம் லைன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுதான் வாழ விடு, live and let others live. இந்த ஒரு வார்த்தையே எமக்கு காணும் இந்த உலகத்திலே நாம் சமாதானமாக வாழ்வதற்கும் அமைதியை ஏற்படுத்துவதற்கும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பங்கை சரியாக செய்யும் பொழுது அங்கே நாம் we can make impossible possible என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். இதுவரை நான் கதைத்த அத்தனைக்கும் நானே பொறுப்பானவன் என்று உங்களுடன் சொல்லி விடைபெறுகின்றேன். சந்தர்ப்பம் தந்தமைக்கு மிஸ்ஸஸ் நாதன், நாங்கள் தமா என்று அன்பாக கூப்பிடுவோம். நன்றி. Thank you so much for patiently listening my small talk. I can't listen. I can't listen. Unmute பண்ணிட்டு பேசுங்க. Yeah. தமாமா. சரியா, நன்றி ஐயா. நீங்க சரியான டைமுக்கு முடிச்சீங்க. உங்களை கேள்வி கேட்க பலரும் காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிறப்பான உரையை பாராட்டி ஒரு கரகோஷம் செய்வோமா? 30 நிமிடங்கள். Thank you. எனக்கு இன்றைக்குத்தான் தெரியும், எனக்கு அரசியல் என்ற விருப்பம் இல்லை. அரசியல் என்பது சந்தர்ப்பங்களை உருவாக்கும் கலை, இயலாதவர்களை இயலக்கூடியவர்களாக மாற்றுவது என்று நீங்கள் சொன்ன பிறகு நான் கேட்டேன். நல்ல இதோ வந்து விட்டார் எங்கள் நடராஜ ஜெகநாதன். சொல்லுங்க. அதிகம் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் அந்த ஆரம்பத்திலே மனிதன் ஒரு சமூக பிராணி என்று சொன்னீர்கள். நரகங்கள், அப்ப நான் யோசிச்சேன், சிவிலைசேஷன் நாகரிகம் என்ற முறையில நகரங்களை தான் உருவாக்கினான்.
இப்ப நகரங்களை நரகங்கள் ஆக்கின்றான். You are அப்ப right. அவன் ஒரு சமூக பிராணி இல்ல, மடச்சாம்பிராணி என்று. தமிழுக்கு பேர் மடச்சாம்பிராணி. பிராணி நான் பிராணி என்று சொல்ல- சொல்லும் பொழுது நீங்கள் சொன்ன குணாம்சங்கள் வரும் தானே. நல்ல ஒரு பேச்சு, அருமையான விஷயங்களை சொன்னீர்கள். மிக்க நன்றி. நன்றி, இதுதான் நன்றி, நம்மளோட நன்றி. முதல் தடவை அந்த தடத்துக்கு நீங்க வந்தது. அல்லது எஸ் 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 ஓமோ நீங்க இணைப்பாருனபடியே அடிக்கடி வரணும். இளைப்பாறை கொண்டிருக்கிறேன். எஸ் 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 வருவோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. அடுத்து ஜேம்ஸ் மாஸ்டர் வருகின்றார். அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகான உரை. உங்கள் மனதிலிருந்து புறப்பட்ட எண்ணங்கள் பலருடைய எண்ணங்களை தாக்கி அவர்களை நெறிப்படுத்துகின்றன. இது சாதாரணமானதொரு நிகழ்வு. உலகத்திலே பிறந்த ஞானிகள் தங்களுடைய எண்ணங்களினாலே உலகத்தை மாற்றி இருக்கின்றார்கள். அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய எண்ணத்தினாலே நீங்கள் சொன்ன போல இந்த சமூகத்தை மாற்றும் பொழுது அது உண்மையிலே சிறந்ததாக அமைகின்றது. ஆனால் பல பேர் மாற முடியாமல் தவிக்கின்ற நிகழ்வையும் நாம் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இதனை பெரிய பெரிய சாம்ராஜ்யத்திலே பெரிய பெரிய அதிகாரிகள் அதிபர்களாக இருந்தவர்கள் கணப்பொழுதிலே வீழ்ந்த நிகழ்வையும் அழகாக சுட்டி காட்டினீர்கள். உண்மையிலே இது அவர்களை பார்ப்பதென்பதிலும் பார்க்க நாம் எம்மை சுட்டி காட்டி எம்மை நாம் பார்ப்பது அழகாக இருக்கும். அழகாக கூறினீர்கள். மிகவும் நன்றி ஐயா. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஜேம்ஸ் மாஸ்டர். அடுத்து எங்கள் சிவாமோகன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி இதமாம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா நிஸ்தார் ஐயா, உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும் ஐயா. அருமை. நீங்கள் ஒரு சட்டத்தரணி என்றபடியால் உங்களுடைய பேச்சு சட்டமாக இருந்தது. ஆகவே சட்டமாக இருந்தது, நன்றாக இருந்தது. எனக்கு அதுல பிடிச்சிருக்குது. என்னன்னு சொன்னா, நாங்கெல்லாம் வாரம் இங்கிருந்து வாரம் இந்த பூலோகத்துல வாழ்வதற்கு, இந்த பூமியிலே வாழ்வதற்குண்டு வந்து இறைவர் சொல்றான், நீங்க இந்த பூமியை நன்றாக படைத்து ஆளுங்கள், நன்றாக சிறப்புற ஆளுங்கள் என்று. ஆனால் நாங்கள் நன்றாக சிறப்புற ஆளுவோம் என்று எல்லா சட்டங்களையும் பேசி எல்லா தர்மங்களையும் வென்று வந்து அந்த கதிரையிலே ஆட்சியை பிடித்ததுக்கு பிற்பாடு பல்வேறு விடயங்களை அங்கு நிகழ்த்தக்கூடியதாக அவர்களால் முடிகிறது. ஆகவே அந்த ஆட்சியோ அல்லது அவர்கள் செய்கின்ற அந்த அரசியல் சட்டமோ இந்த உலகத்தை அவர்கள் ஒரு அழகான உலகமாக வைத்து வாழ வேண்டும் இந்த பூமியிலே மக்கள் என்று நினைக்கிறதோ எல்லாமே அற்றுப்போகின்றது. எல்லாமே அற்றுப்போனபடியால் தான் அண்மை காலங்களிலே அடிக்கடி யுத்தங்கள், மக்களினுடைய இறப்பு நாங்கள் நாளாந்தம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காதால உண்மையாகவே தாங்க முடியாத சில விஷயங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதுக்கு உண்மையாக காரணம் என்னண்டா, தனியொரு மனிதனுடைய ஒரு தீராத பேராசை. என்னை பொறுத்த வரைக்கும் தனியொரு மனிதனுடைய தீராத பேராசை. இப்படியான பேராசை உடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். விரல் விட்டு நாங்கள் எண்ண முடியாது. லட்சக்கணக்காக கோடிக்கணக்கிலேயே இருக்கிறவர்கள். அவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த உலகத்தை இன்று இவ்வளவு சித்திரவதைக்கு உட்படுத்துகிறார்கள் என நான் நினைக்கின்றேன். இந்த உலகம் சித்திரவதையில் தான் இருக்கின்றது. உண்மையா இறைவன் படைத்த பூமி அழகான பூமி, அழகான பூமி, அழகான மக்கள் அறிவோடு படைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு பகுத்தறிவு கூடி இருக்கிறது. அந்த பகுத்தறிவை நீங்கள் எப்போதும் பிரயோகிப்பதில்லை. உங்களுடைய சொந்த ஒரு விடாப்பிடியான அறிவைத்தான் நீங்கள் பயன்படுத்துகின்றீர்கள். இந்த உலகத்தில் உள்ள வல்லவர்கள், வல்லவர்கள் என்றால் எல்லா தகுதியும் உடையவர்கள், இந்த உலகத்தை நான் தான் ஆள்கின்றேன், என்னை தவிர இந்த உலகத்தில் ஆள்றதுக்கு ஆக்களே இல்லை என்று பேசுபவர் எல்லாம் இந்த உலகத்தை அழித்து கொண்டே செல்கின்றார்கள். இந்த உலகம் அழிகின்றது. அப்பாவி மக்கள் அதிலே நசுக்கப்படுகிறார்கள், நசுக்கப்பட்டு மிதிக்கப்படுகின்றார்கள். நல்ல விடயங்களையா நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். இன்னும் கதைச்சு கொண்டு போகலாம். மற்றவர்களும் கை போட்டிருக்கின்றார்கள். நீங்கள் வாருங்களையா வந்து அழகாக இப்படியான விஷயங்கள், அரசியல் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தொட்டு செல்வது நன்றாக இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய சட்டம் சட்டமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நன்றி. நன்றி சிவாமோகன். எங்களுக்கு பவானி அம்மா, நீங்க கதைங்கோ. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நிசார் ஐயா வந்து நல்லொரு
பேச்சு தந்தார். அது மிகவும் எங்களுக்கு வேண்டிய பேச்சு. ஏனென்றால் நாங்கள் எப்பொழுதும் நாம் பதவிக்கு வரும்பொழுது நல்லா சொல்லுவோம், நல்லா இப்ப கதைப்போம். ஆனால் வந்த பிறகு எங்களோட ஆணவமும் இதுவும் ஆக்களை தங்களோட மனதுக்கு மற்றவர்களோட மனதுக்கு தாங்காமல் கன விஷயங்களை செய்கிறார்கள். அதனால கன விஷயங்கள் ஆக்கள் அழிந்து போகிறார்கள், சாகிறார்கள். அது எப்பொழுதும் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அது எங்களுக்கும் மனவருத்தமா இருக்கிறது. ஆனால் அதை கொண்டும் செய்ய முடியாமலும் இருக்கிறது. என்றால் அவர்கள் அகங்காரம் கொண்டு நிற்கிறார்கள். அப்ப நாங்கள் அந்த அகங்காரத்தை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் இலங்கையிலேயே பார்க்கலாம். நல்ல வேற வேற 2-3 மதங்கள் இருக்குது. ஆனால் அதை ஒற்றுமையாக வாழாமல் நான் பெருசு நீ பெருசு என்று சொல்லி பெரிய குழப்பத்துல கொண்டு வருகிறார்கள். அன்றைக்குள்ள இவ்வளவு அதாலேயே இவ்வளவு சனங்கள் செத்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்படியே உலகம் முழு அப்படித்தான் இருக்கு. இதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அப்படியான ஒரு நிலையில அந்த இடத்துல குறுக்குறதுக்கு மன்னிக்கவும், நீங்கள் வெம்ப்லி பக்கம் வந்திருக்கிறீங்களா? இல்லையே. நீங்கள் லண்டனில் இல்லை நினைக்கின்றேன். இல்ல, நான் லண்டன்ல தான் இருக்கிறேன். ஓகே. வெம்ப்லியில ஈலிங் ரோடு என்ற ஒரு பாதை உண்டு. அங்கே நிறைய தமிழ் கடைகள், இலங்கையர்கள் வாழ்கின்றார்கள். அங்கே ஒரு அற்புதமான விடயத்தை கண்டிருப்பீர்கள். 2 மதத்தலங்களை, இலங்கையின் இந்து கோவிலையும் இந்த நாட்டு இஸ்லாமிய பள்ளியையும் பிரிப்பது ஒரே மதில். எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வெள்ளிக்கிழமை என் சார்பான வழிபாட்டுக்கு போயிருந்தால் அந்த கோயிலே மெதுவாக பெல் அடித்து அவர்கள் தியானம் பண்ணுவார்கள். அது எனக்கு கேட்கும். அது எனக்கு டிஸ்டர்ப் அல்ல. ஆனால் நாங்க இங்கே எங்களுடைய மத தலைவர் சமய வழி பிரச்சாரம் செய்வது அவர்களுக்கும் சாதுவாக கேட்கும். அவர்களும் பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு அடிக்கடி யோசிக்கும் விடயம், இத்தகைய ஒரு நிலை இலங்கையிலோ இந்தியாவிலேயோ காணவே முடியாது. அப்படி 2 மதத்தலங்கள் பக்கத்துக்கு பக்கத்து இருந்தா அது குறைந்தது ஒரு வருடத்துக்கு 30 முறை 2 மதத்தலங்களும் எரிந்தே போகும். அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய மதத்தை பிழையாக விளங்கி இவர்கள் அவருக்கு அடிப்பதும் அவர்கள் இவருக்கு ஏன் இங்கிலாந்தில் வாழ முடியுமானால், இலங்கையர்களாகிய நமக்கு இங்கிலாந்தில் பக்கத்தில் ஒரு மதில் பிரிக்க வாழ முடியுமானால் ஏன் இந்தியாவில் வாழ முடியாது? ஏன் இலங்கையில் வாழ முடியாது? நீங்க சொன்னது போல அங்க போன உடனே இந்த மனமெல்லாம் மாறிவிடும். மாறி நான் பெருசு நீ பெருசுன்னு சொல்லி இங்க ஒண்டா இருக்கிறோம். ஆனா அங்க போன உடனே அது நான் தான் பெருசுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் செய்ய முடியும். We make impossible possible. முடிய வேணும்னு நினைச்சு கொண்டு நாங்கள் விடவிடுகிறேன். முயற்சி செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி பவானி. எங்களுக்கு அடுத்து வருவது டாக்டர் சரஸ் சிவலோகநாதன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு அரசியல் என்பது அந்த பதவி அடைந்தவுடன் அவர்களுக்கு உள்ள எல்லா அகங்காரம் இருக்கு. பவானி சொன்ன மாதிரி எங்களோட இலங்கையில எல்லாம் உலகாலம் வந்ததான் இப்போ ஒருவர் வந்திருக்கிறார். எல்லாரையும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு வழி பார்த்து கொண்டு இருக்கிறார். அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றது இந்தோனேசியாவில் எல்லா மதங்களும் அதுல 90% ஐ திங்க் முஸ்லிம்ஸ், 10% ஹிந்துஸ் அண்டா. ஆனா ஹிந்துஸுக்கு தேவையான எல்லா கோயில்களும் வடிவா கட்டி பெரிய பெரிய கோயில்கள் கட்டி நாங்க அங்க போன போது பார்த்தேன் ஒரு விதமான இப்படியான வேட்பாடுகள் இல்லை. அப்படி ஒரு நாடு இருக்குது அங்கே. அது மற்றும்படி இப்படி அகங்காரம் உள்ளாக்கள் வந்து தங்களுடைய அகங்காரத்தை காட்டும் போது ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது மற்ற நாடுகளும் எல்லாம். அதோட மற்றது செக்யூரிட்டியை பொறுத்தது. இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் உள்ள எங்களுக்கு எல்லாம் யூரோப்பியன்ஸ் அண்ட் அமெரிக்கன்ஸ். ஆனால் இப்போதும் அமெரிக்கா தான் எல்லாருக்குமே தேவையான கணக்கில். அப்போ ஒருத்தருக்கு தேவையான கணக்கில். அப்போ அதுகளையும் பார்க்கணும். பொலிட்டிக்ஸ் என்றால் அது வித்தியாசம்.
ஸோ என்னத்தை தான் செய்கிறதோ எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் தங்கள் சர்வைவலை பார்க்கணும். அதுதான் தங்கள் சர்வைவலை பார்க்கணும். நான் அதுக்கு இப்போ கேள்விப்பட்டேன், அமெரிக்கா இலங்கைக்கு சொல்லுதான் அந்த தேயிலையை கொடுக்க வேணாம்ன்ட்டு. ஆனால் எங்களுடைய ஒரு 30% தேயிலை எக்ஸ்போர்ட் இலங்கையில இருந்து இங்கே போகிறது ஈரானுக்கு. அப்போ ஈரான்ல இருந்து ஆயில் கிடைக்கிறது இலங்கைக்கு. அப்போ அவைகளுக்கு அது கொடுத்தாட்டி அது கரைச்சல். அப்போ அப்படியான சிக்கல்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பொலிட்டிக்ஸ். அப்போ நாங்கள் அதுக்குள்ள உள்ளட்டு ஒன்றுமே கதைக்க இயலாது. என்ன செய்கிறது? நாங்கள் எங்களால் இயல்பானது சமூக அளவில் நாங்கள் எங்களுக்கு ஒரு செய்து கொண்டிருக்கலாம். மற்றவர்களுக்கு தேவையான அறம் செய்து கொண்டிருக்கலாம். அன்பு அறம் என்பதை. மற்றும்படி என்ன செய்கிறது? அப்படி செய்தால் எல்லாரும் செய்தால் நல்லா இருக்கும். ஆனால் எல்லாரும் செய்கிறதுக்கு பொறுப்பெடுக்கிற ஆட்களுக்கு அப்படி எண்ணம் வராவிட்டால் ஒன்றும் செய்யலாது. எல்லாரும் அந்த வெளியில இருந்த ஆக்களை வெளிக்கெடுத்து வேணுமென்ற கதையில இப்பெல்லாம் கதைக்கணும். இரண்டால் வேறு நாடுகள்லேருந்து மாறுபடியால் இங்கே இந்த நாட்டுக்கு கஷ்டம் என்று அதுவும் ஒரு விதத்திலே உண்மைதான். ஆனால் என்ன செய்கிறது? உலகம் இட்ஸ் அ மூவிங் பாப்புலேஷன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. அடுத்து நாங்கள் எங்கள் ராஜேஷ் பாலாவை அழைக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு 5 நிமிஷம் நாங்கள் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கும் ஒதுக்க போகிறோம். அதுக்கு முந்தை கதைக்க போறீங்க ராஜேஷ் அம்மா, நீ கதைங்க. அதை தந்திருக்கலாமே முதல் பின்ன. வணக்கம் எல்லோருக்கும். எனக்கு அருமையான பேச்சு மிஸ்டர் சிதார் அவர்கள், நிஷார் அவர்கள். அரசியலையும் சமயத்தையும் கொண்டு வந்ததுக்கு பயமில்லாமல் கொண்டு வந்துட்டீங்களே. ரெண்டால் இது மெடிடேஷன் குரூப். நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஃப்ரிக்ஷனை உண்டாக்குறது சமயம் அல்ல, அரசியல். சமயம் தன்பாட்டுக்கு இருக்கு, அரசியல் சமயத்தை தங்களோட கையில் எடுத்து வெப்பனைஸ் த ரிலிஜன். அதான் நடக்குது. உதாரணத்துக்கு இந்த பிகஸ்ட் இந்த கிரேட்டர் அலெக்சாண்டர் 2 காலத்துல எல்லாம் சமயம் இருக்கே இல்லை. இந்த உலகத்திலேயே மிக 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 புராதனமான கொலோனியலிஸ்ட் ஈரானியன், பர்ஷியன்ஸ். They were the colonialists many thousand years ago. 23 countries-ஐ கண்ட்ரோல் பண்ண ஒரு இம்பீரியலிசம் என்றதை உண்டாக்குனவங்க அவங்க தான். இன்றைக்கு அவங்க அமெரிக்கா கட்டாயம் தொலைச்சு கட்டணும் நிற்குது. ஏனென்றால் டு ப்ரூவ் த சுப்பீரியோரிட்டி. ஏனென்றால் இந்த இண்டிபெண்டன்ட் மிடில் ஈஸ்ட் எல்லாம் அவை இந்த காலடியில் வந்துட்டு பயத்தில் நாங்கள் அரசியல் பேசுகிற சரியில்லை, ஏனென்றால் எங்களை கோட்டு கட்டு விடுவாங்க. பட் நீங்கள் தொடங்கினபடியே சொல்லுவேன். So because Saudi Arabia is one of the richest country, they had to survive in the middle western country, so they had to please the western country. அப்போ நான் சமயம் பற்றி கலைக்கையில் இன்டர்நேஷ்னல் பொலிட்டிக்ஸ் ஒப்சர்வேஷனை பற்றி கலைக்கிறேன். காரணம் என்னென்றால் கண்ட்ரோல் த ரிசோர்ஸ், நத்திங் டு வித் த ரிலிஜன். அவங்க சமயத்தை வெப்பனைஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் 8.3 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்க. இந்த ரேட்டில் போனால் we don't have any resources. And a higher number of China development சொல்கிறீங்க. They went to a conference a couple of years ago, British conference on Chinese development. அதில் சொல்லப்பட்டது there are hundreds of rivers disappeared. இரண்டாம் அங்கள் கமர்ஷியலைஸ்ட் பண்ணைக்கு எல்லாத்தையும் போகுது. இப்போ எங்களோட கண்ட்ரியில் நிறைய ஓடைகள் அதுகள் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 50 வருஷத்துக்கு முதல் வர இருந்த ஓடைகள் எல்லாம் இன்றைக்கு நப்பி போகிற இடமா தான் இருக்குது. நான் வரைக்கும் தாமரை இருந்த இடம் இன்றைக்கு தான் நப்பி, அதாவது பீப்புள் பாப்புலேஷன் தே ஆர் த்ரோயிங் திங் எவ்ரிவேர். அப்போ இந்த காரணம், உண்மையான காரணம் என்னென்றால் ரிடியூஸ் த பாப்புலேஷன், அவ்வளவுதான். இந்த மேஸ் வெப்பன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றது. அவங்களுக்கு இன்றைக்கு மிடில் ஈஸ்டில் செய்த வேலை எத்தனை பேர் வாழ்கிறந்தவே 20,000 children been killed. கொஞ்சம் பேர் நாங்கள் ஒப்பாரி வச்சது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உலகம் மௌனமாக தானே இருந்தது. உங்களோட முஸ்லீம் கண்ட்ரியெல்லாம் வாய்ப்பத்தி கூட தானே இருந்தது. தேவ முஸ்லீம் கிட்ஸ். அதான் சொல்கிறேன், நத்திங் டு டூ வித் ரிலிஜன். இந்த பணக்காரங்கள் வாய்ப்பத்தி கொண்டு இருந்தது. ஸோ இட் இஸ் ஆல் டு டூ வித் அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணி மிடில் ஈஸ்ட் பவர் எடுக்கணும். அந்த காசா ஸ்ட்ரிப் எடுத்த உடனே
there's no opposition. அதுதான் தேவை. அதை வச்சுக்கொண்டு ஈரான் போராக்கள் கண்டபாடு அடிக்கலாம். So it's all to do with the resources. இதை சொல்லிக் கொண்டிருக்க போனால் நான் பெரிய கட்டுரையெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பேன். ஆதி காலத்தில் இருக்கிறது. Nothing with religion. They are using the religion as a weaponizing it. Otherwise, Alexander Greatக்கும் இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம்? ரிலிஜனுக்கு போனார். சரியா? Nothing to do with it. அவருக்கு because the richest country in the planet until British went in 150 years ago, the richest country on the planet was India. அதுக்கு தான் எல்லாரும் போனவே எனக்கு பாடி சொல்றவே ஒரு அடிக்கடி அரப்ஸ் அந்த இந்த வியாபாரம் எல்லாம் அரப்ஸ் தான் கூட செய்தவை, இந்தியா இலங்கை எல்லாம். அவை விற்க மிடிலிஸ்காரங்களுக்கு, அதாவது போர்ச்சுகீஸ் ஸ்பானிஷ் அவங்களுக்கு சொன்னது, அவங்கதான் இந்தியாவுக்கு ஒரு 10 கோடி காமதான் போத்துக்கு ஒல்லாந்தன் சின்ன ஒரு ஒல்லாந்து. அவன் இந்தியா மேற்கு பக்கம்னு சொல்லி போட்டான். அவைதான் அமெரிக்காவுக்கு போய் நான் அநியாயத்தை உண்டாக்குனது. அது உங்களாக்கு அரப்ஸால் சொல்லி கொடுத்தது என்று பகுதி சொல்றது. கிழக்கு இந்தியா அவ்வளவுக்கு அவங்க இந்தியா தேடணும். அப்போ இந்தியா தேடணுமா, மேற்கு பக்கம் போனா அவங்க அமெரிக்காவில் சேர்ந்து கொண்டு இன்னைக்கு உலகத்தை அழிக்கிறாங்க. சரியா? ஸோ இந்த டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ இஸ் கோயிங் டு. இப்போ அமெரிக்கா என்ன இப்படி செய்யுது என்றால் இந்த control the power of the space. அதுக்கு ஆக்களை கொண்டு போகிறதுக்கு இடையில பிகாஸ் இங்கே வாழ முடியாத சுச்சுவேஷன் வரப்போகுதுப்பா. நான் அந்த என்வாயரன்மெண்டல் கதையில் சொல்லியிருக்கிறேன், ரிசர்ச்சில் சொல்லியிருக்கிறேன். இலங்கையில் நார்த் வெஸ்ட் எல்லாம் பிரச்சனையாக வரப்போகுது. ஸோ அங்கெல்லாம் மனுஷர் இருக்க வடக்கில், இந்தியாவின் வடக்கில் இருக்கிறாக்களும் கனவேர் தெற்குக்கு வரப்போகுது. திஸ் இஸ் எ கிளைமேட் சேஞ்ச். அதனால எக்கச்சக்கமான ஆக்கள் அக்கார்டிங் டு த ரிசர்ச் 2030 ஆக்களை கொண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது கொண்டு வைக்கிறாங்க. மாஸ் அப்படியெல்லாம் வரைக்க பிகாஸ் தே கான்ட் லிவ் ஹியர். அதுக்கிடையில் அந்த ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த மிடில் ஈஸ்ட் வோ. அதான் இன்றைக்கு ஈரானை என்ன செய்தாலும் அழிக்கிறதுக்கு இருக்கிறது காரணம். அப்போ இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு சொல்லியிருக்கு ஈரானுக்கு டீ கொடுக்க வேணாமண்டு. எங்களோட ஹையஸ்ட் ப்ரொப்போர்ஷனல் டீ கோயிங் டு மிடில் ஈஸ்ட். தே ஆர் த பிக்கஸ்ட் பயர்ஸ். அவங்க டீ குடிக்கிற டர்க்கிஸ் ஆர் த பிக்கஸ்ட் டீ ட்ரிங்கர்ஸ் இன் த பிளானட், த டர்க்கிஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் டீ குடிக்காட நாங்கள் எங்கே போகிறது? ஸோ இது எக்கனாமிக்கல் வோ. சமயம் இருந்தாலும் இல்லை என்றாலும் சண்டை நடந்து கொண்டிருக்கும். நாங்கள் வேலண்டைன் டே பற்றி கதைக்கோடும். ஓகே, நன்றி அம்மா. நாங்க போயிட்டு ஒரு 5 நிமிஷம் நாங்க வேலண்டைனை பற்றி கதைக்க போறோம். இது 2 பேரும் சொல்லி முடிய. ஓகே, நாங்க என்னென்னா இது தியான குழுவா இருந்தாலும் எங்கள் உணர்வுகளை அடக்காமல் உணர்ச்சிகளாக கொட்டி கொண்டிருக்கின்றோம். சரியா? அடுத்து சுகேந்திரா அம்மா நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று முகமது நிசாத் ஐயா, நீங்கள் அரசியல் மற்றும் சமயங்களின் வகைப்பாகம் என்ற தலைப்பில் நல்ல வடிவாக இப்போ உலகில் நடக்கிற அரசியலை பற்றி, அரசியலும் சமயத்தால் அரசியலில் இவ்வளவு பாகுபாடு நடக்கிறது என்றதை எல்லாம் வடிவாக கூறினீர்கள். நீங்கள் கூறும்போது இந்த இப்போ என்ன எந்த அரசியலும் ஒரு அரசியலுக்கு வரும் அதிகாரம் பெறுறதுக்கு முதல் எல்லோரும் நல்ல வடிவாக வாக்கு மூலம் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் வாக்கு பெற்ற பிறகுதான் அவர்களுடைய அதிகாரம் எல்லாம் கூடுறது. அதால நாங்கள் படுற பாடு எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் பட்ட பாடும் எல்லோருக்கும் தெரியும். எப்படி நாங்கள் இப்போ இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் எல்லோரும் இப்போ வெளிநாட்டில் இருந்து கதைத்து கொண்டிருக்கிறோம். அதன் காரணமே அரசியலுக்கு வந்த அதிகாரிகளால் வந்த
பிரச்சனைகள் தான். வினை. இத நீங்கள் மதத்தோடு அந்த மதம் தான் ஒடுக்கப்படுகின்ற ஆக்களாக நாங்கள் மாறிவிட்டோம். மாறி இப்போ உலக நாடுகள் பூராவும் வந்து இருக்கிறோம். இதை நீங்க நல்ல வடிவாக கூறினீர்கள் ஐயா. அதை மற்றவர்களும் இப்போது கூறிவிட்டார்கள். என்றபடியா நான் இப்போது இந்த தியான தலத்தை பற்றி கூற விரும்புகிறேன். இத்தியான தலம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி கலந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றோம். மற்றது நாளைய நிகழ்ச்சி நிரல். யூகே நேரம் 9 மணிக்கு தியானம், 9:15க்கு கிரகலட்சுமி காசி மாஸ்டர் இந்தியாவிலிருந்து வந்து கதவை கண்டுபிடியுங்கள் என்ற தலைப்பில் பேச வருகிறார். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு PSSM தமிழ் யூரோப் மற்றும் PMC தமிழ் வழங்கும் தியான நிகழ்ச்சி. பிரசாந்தி சந்திரசேகர் மாஸ்டர் கேள்விகளுக்கு பதில் தர வருகிறார். முதல் அரை மணி நேரம் முரளி மாஸ்டர் கேள்வி கேட்க பிரசாந்தி மாஸ்டர் பதில் கூறுவார். பின் அரை மணி நேரம் மற்றவர்கள் கைகளை உயர்த்தி உங்கள் கேள்விகளை அவரிடம் கேட்கலாம். அதற்கான பதிலை அவ தருவார். பின் அரை மணி நேரம் தியானம் நடைபெறும். இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு வரதா சண்முகநாதன் மாஸ்டர் கனடாவிலிருந்து பொருட்பாலும் மக்களாட்சியும் பற்றி பேச வருகிறார். நீங்கள் எல்லோரும் கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். மற்ற சாட் பாக்ஸில் கலைவாணி ஜெர்மனி, எக்ஸலண்ட் டாக், வெரி யூஸ்ஃபுல் டாக், தேங்க்யூ நிசா சார், ப்ளீஸ் கம் அகெயின் என்று போட்டிருக்கிறார். இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி. நன்றி. நாங்க சரியான நேரத்துக்கு வாரம் நிஷ்டா இன்னும் ஒரு 5 minutesல நாங்க முடிக்கிறோம். காதல் என்றால் என்ன? தன்னலமின்றி அன்பை தரும் பெற்றோர்களே முதல் காதலர்கள். உடன் பிறந்து உயர்வான அன்பை தரும் சகோதர சகோதரிகளே 2ஆம் காதலர்கள். இரத்த பந்தம் இல்லாவிட்டாலும் நமக்காக இரத்தத்தில் குடிக்கும் நண்பர்களே 3ஆம் காதலர்கள். உறவிற்கும் நட்பிற்கும் காதலர் தினத்தை கொண்டாடுவோம். இந்த காதலர் தினம் தூக்கு போட்டு மரணித்த நாளையா அல்லது அன்பை பகிரும் நாளா என்பதை பற்றி டெட்டு ராஜேஷன் சொல்ல போறீர்கள். சொல்லுங்க. முதல் ராஜேஷிடம் சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி தமா மாஸ்டர். ஐயா முகமது நிஷர் ஐயா, மிக மிக அருமையான பேச்சு. நீங்கள் திரும்பியும் வந்து எங்களுக்கு இப்படிப்பட்ட இதுகளை வந்து சொல்லி தருமாறு வேண்டிக் கொள்கிறேன். மற்றது நீங்கள் சொன்னீங்களே அந்த ஈலிங் ரோட்ல சனாதன் டெம்பிள்ல முஸ்லிம்ஸுக்கும் ஹிந்துஸுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் வந்தது. அது வந்து உண்மையாக நடந்தது. நான் அந்த டெம்பிளுக்கு சாய்பாபா பஜன்ஸுக்கு போய் வாரினான். அவையில் 2 பேருக்கும் இடையில நடந்து கொஞ்ச நாள் டெம்பிள் மூடி இருந்தது. பிறகு திருப்பி எல்லாம் போலீஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூன் பண்ணி எல்லாம் பிறகு சரியாக்கி வச்சிருந்தவ. இவ்வளவு நடந்தது. Thank you for information. Thank you for the information. I didn't know that. Yeah. I believe you. கொஞ்ச காலம் நாங்கள் ஒருத்தரும் போறோம் பயத்துல. That is bad. That is very bad. ஓகே. மற்றது மிக மிக அருமையான பேச்சு. இப்படியான பேச்சு இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் கதைக்கல ஒரு குடும்பம் இருந்து கூட்டு குடும்பமாக இருந்து கதைச்ச மாதிரி எனக்கு இருந்தது. அவ்வளவு இதா சந்தோஷமாக காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இப்படியே வந்து திரும்பியும் எங்களுக்கு வேற இதுல
வந்து வார்த்தைகளை தாருங்கள் என்று நன்றி அம்மா. கேட்டுக்கொள்கிறேன். நன்றி அம்மா. ஏனென்றால் அவர் எங்கிட்ட ஃபேமிலி ஃப்ரெண்ட். பாபு மிஸ் பண்ணிட்டா பேருந்து உங்களோட கதைப்பேன். இப்போது பாலா சொல்லுங்க, என்ற கேள்விக்கு பதில் என்ன? வணக்கம். நீங்க கேள்விக்கு பதில் என்றால், இந்த காதலர் தினம்ன்றது இங்கிலீஷ்ல கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க, வேலண்டைன்ஸ் டே தான் சொல்லுவாங்க. நாங்கள் தான் காதலர் தினம்னு சொல்லி கொண்டிருக்கோம். அதை பற்றி தான் நான் தேர்ஸ்டே அன்னைக்கு ஜூம் மீட்டிங் செய்தேன். நான் அது இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாம் இருக்கு. அது இந்த வரலாறமாக புனிதமானது. அந்த புனிதமானது என்றால் அது இந்த காதலர் தினம்ன்றது இல்லை. February 14th அது ஒரு இயற்கையை கொண்டாடுற விழாவாக தான் இருந்தது. பெரும்பாலான விழாக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. பெரும்பாலான விழாக்கள், ஈவன் கிறிஸ்மஸ், இயற்கையை வணங்கிய ஒரு விழாக்காக தான் இருந்தது. அது ரோமன் வந்து கிறிஸ்மஸ் ஆக்குனது. அதுபோல லூபகலியா என்ற ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் 14th இருந்தது. அந்த காலத்துல இருந்த விழாவில் ஆண்கள் ஆடு வெட்டி அந்த இரத்தத்தை எடுத்து அடிக்கிறது. அந்த இரத்தம் ஃபெர்டிலிட்டி, அந்த குழந்தை வேணுமென்ற பெண்களுக்கு அவை அடிக்கிறது. அதை சேர்ந்து அப்படியே வந்து ஆண்களும் பெண்களும் சேர்ற இடமாக, காதலிக்கிற இடமாக, அதாவது லுக்கிங் ஃபார் த பார்ட்னர் இப்படி வந்தது. அப்படி வரைக்கும் தான் என்ற ஜூம் மீட்டிங்கில் பிசி என்று சொல்லி போட்டேன். AD 276 2ஆம் கிறிஸ்துவுக்கு பிறகு 276ஆம் ஆண்டு அந்த காலத்தில் ஒரு பாதிரியார் இருந்தார். அவர் பேர் வேலண்டைன். அவர் அன்பு அது இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்க, அப்போ ரோமன் எதிராக இருக்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக இருக்கிறாங்க. அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஏன்னா அவர் இன்னும் அன்பை பற்றி, தர்மத்தை பற்றி, ஒழுக்கத்தை பற்றி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த ஜெயிலருக்கு வரல விருப்பம் வந்துட்டது. இப்படியெல்லாம் நல்ல மனுஷனை கொண்டு ஜெயிலில் வச்சிருக்கண்டு ஒரு உண்மையாகத்தான் இவ்வளவு அன்புள்ளவரா, அதோட அற்புதம் செய்கிறவர்னா அவரை பற்றி கதை. பின்ன அவற்ற மகளுக்கு கண் தெரியாது, கூட்டிக் கொண்டு வர்றார். அப்போ ஃபாதர் வேலண்டைன் அவங்களுக்கு அன்பாக கதவை சிறை கைக்குள்ளால கையத்தான் தடவி, தலையில எல்லாம் தடவி பிரார்த்தனை செய்கிறார். பின் அந்த பிள்ளைக்கு கண் வந்துட்டது. பின் அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் வந்து அவரோட கதைக்குது. பின்ன அது ஊரெல்லாம் அவர் அன்பாக அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் செய்கிறார். அது ஊரெல்லாம் பண்ண உடனே செகண்ட் எனிவே ரோமன் எம்பையர் பேர் வரையில் சொல்கிறேன். அவன் பிடிச்சி சாக்கடி போட்டான். அவர் சாக்கட்ட முதல் அவர் எழுதின கடிதம் யோ வேலண்டைன் தான் அந்த பிள்ளையை கடந்த முதனவர். யோ வேலண்டைன், அதாவது உண்மையான அன்புள்ள, அதுதான் அந்த இது. இப்போ தர்மா சொன்னீங்களே, அந்த காதல் இந்த காதல்னு சொன்னீங்களே, இந்த பிலோசபி தர்மா காதல்ன்றது 3 டைப். ஒன்று ஈரோஸ் என்ற ரொமான்ஸ் பருவத்தில் வர்றது. அப்படி ரெண்டாவது காதல் அகபே என்று, இது ரிசர்ச்சில் இருக்கிற டெஃபினிஷன். அகபே என்றால் கடமை சார்ந்தது. அது கணவனும் மனைவியும் பருவத்தில் இதில் வந்தாலும் கடமையில் வெறுக்கும். இன்னொரு காதல் ஃபிலோ, அதாவது பிலோசபிக்கல் காதல். டீச்சர்களில் வர்றது பிலோசபிக்கல் காதல். மாணவி சொல்லும் இவ்வளவு அருமையான டீச்சர் என்று. நத்திங் டு டு வித் பிசிக்கல். அது பொஞ்சாதிக்கும் பிரச்சனைக்கும் இருக்கு. ஒரு சர்டன் ஏஜுக்கு பிறகு ரியலி ரெஸ்பெக்ட் ஈச் அதர்ஸ், அது பிலோசபிக்கல். அப்போ இன்னொரு கேள்வி கேட்டீங்கள், செத்த கதையெல்லாம் இருக்காண்டு. ஜூலியட், ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு எல்லாம் செத்த கதை இருக்குது. எங்கட ஊரில் மட்டக்களப்பில் மகேஸ்வரியும் மீரன் சாஹிப்பும் செத்த கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா மிஸ்டர் நிஷார்? அதுதான் எங்களின் இலங்கையிலே ஃபேமஸ் காதல் கதைப்பா. 55ஆம் ஆண்டு அவை 2 பேரும் காத்தாங்குடியில் படித்து கொண்டிருக்கிறாங்க. 2 சமயம் பின்ன செய்ய முடியாது அந்த பிள்ளைய கல்யாணம் பேச. அப்போ மகேஸ்வரியும் மீரன் சாஹிப்பும் பாடி மீன் கடல்ல விழுந்து கல்லடி பாலத்துல, கல்லடி பாலம் ஃபேமஸான காதலர்களுக்கு 55ஆம் ஆண்டு செத்து போச்சுது.
அதுக்கு பிறகு கவிதைகள் கதைகள் எத்தனையோ வந்தது. அது இன்றும் பேசப்படுற ஒரு இலங்கையில முக்கியமான காதல். சாதி மதம் கடந்ததுதான் காதல்ன்றதுக்கு அதுதான் உதாரணம். I இப்ப object that. அஹ், I object that. என்னுடைய அப்படித்தான். இல்ல அது சாகோணம் அதுகள் இருக்கே இல்ல, வாழ முடியாம வந்தபடியே தான். இப்ப ரோமியோ ஜூலியட் நான் அதுதான் 2 பேரும் ஃப்ரெண்ட் நான் விடும்போது வந்தபடியே அதுகள் சேர முடிய இல்லை, yeah, அதுகள் செத்து எனது போயிடும். மிஸ்டர் மனைவியும் இலங்கை ஒரு மிஸ்டர் கிறிஸ்தவ. அது அப்ப இந்த காதல் தினம் வந்துண்டா வலண்டைன். அப்ப அந்த வலண்டைனா கிறிஸ்டியானிட்டி வருது, ரோமன் கடைசியா அக்செப்ட் பண்றா கிறிஸ்டியானிட்டிய. அப்ப 5ஆம் நூற்றாண்டுல அவரோட பேர் என்னென்றா செலசியஸ், போப் செலசியஸ். I think he is the second or I don't know first. அவர் தான் அதை புனித நாளாக கொண்டாட சொல்றார். ஏனென்றால் இந்த காதல் இல்லாது அன்பு, நேர்மையானது, கனெக்டட் ஆனது, டெடிகேட்டட் ஆனது, அதுதான் இன்னும் அது பேர்ந்து காதலா வந்தது. அமெரிக்காவில் 18ஆம் நூற்றாண்டுல கார்டு கொடுக்குறதெல்லாம், பிரிண்டிங் வந்தோடனே கார்டு கொடுக்குறதெல்லாம் வந்தது. இன்றைக்கு பையங்கள் ரோஸ் கொடுக்கும், அது அமெரிக்காலாம் வந்தது. இந்த ரோஸ் கொடுக்குறது இது மில்லியன் ஒரு வருஷம் இந்த வலண்டைன் டேல கொடுபடுமா. அது எங்களோட காதலர் தினம்னு சொல்லினோம். இந்த காதலர் தினம்ன்றத வெள்ளக்காரங்க போட மாட்டாங்க, வலண்டைன் டே போடுவாங்க. ஏனென்றால் திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வேரியஸ் பிலோசபி ஆஃப் லவ். நீங்க சொன்ன 3 விதமான காதல் இருக்கு. சும்மா பருவ காதல் இருக்கு, சும்மா ஃப்ளர்ட்டிங் காதல் இருக்கு. இப்போ நடிகை நவஜோதி கேட்டா இப்போ மாடர்ன் டைமில் டேட்டிங் காதல் எல்லாமே இருக்கு. அதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு. இப்போ எந்த மறுமொழி திஸ் இஸ் சேஞ்சஸ் பிகாஸ் நாங்கள் காதலிச்சின மாதிரி இப்போ கதைக்கலாம் இல்லையே. அது வெரி 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 ஸ்பெசிஃபிக் அண்ட் பியூட்டிஃபுல். இப்போ அப்படி இல்லையே, அப்படியே டேட்டிங் செய்யுதுகள், கதைக்குதுகள், போகுதுகள். அந்த காலத்துல வேலையால பாக்குறதே பெரிய இதில் எங்கள் கிராமங்கள்ல வேலையால பாக்குறது தான் காதல். அப்ப நான் அந்த அந்த இதுல மட்டக்களப்பு கதையெல்லாம் எக்கச்சக்கமான காதல் கதையெல்லாம் இருக்கு. இப்ப அந்த இதுல நான் என்ன சொன்னேன் என்றால், இந்த புறநானூல் இருந்த காதல், அதாவது சாதி மத பேதமற்றதான் புறநானூல் என்ற கிறிஸ்துவுக்கு முதல், அதாவது செகண்ட் செஞ்சுரி, இது சங்ககாலம் எழுதின காலத்துல காதல் எல்லாம் சாதி மதம் இருக்க இல்லை, சாதி பேதம் இருக்க இல்லை, மதம் இருக்க இல்லை, சைவம் என்று இருந்தது. அதே அது என்னுடைய ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடியில நேம்ட் ரிலிஜன் என்று தமிழர் வணங்கையில் அந்த காலத்துல காதல் இருந்தது. அதுல அந்த அந்த புறநானூல் இருந்து வாசிக்கிறேன். கடகரண்டு சொல்றேன் மிஸ்ஸஸ் தமயந்தி, மன்னிச்சு கொள்ளுங்க. நியாயம் நியாயம் யாராகிறோ எந்தையும் தந்தையும் எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், ஞானின் நீயும் எவ்வளியாரையும் செம்புல பெயல் போ நீர் போல. அதாவது உன்றைய அம்மாவும் இன்றைய அம்மாவும் சொந்தம் இல்லை, முன்பும் தெரியாது, என் அப்பாவும் என்ற அப்பாவும் யாரும் தெரியாது. ஆனா நானும் நீயும் காதல் வந்துட்டு, அதுதான் காதல்ன்றதுக்கு கண்டதும் காதல்ன்று பிறகு அது ஒரு அற்புதமான உறவு. அதுபோல இன்னைக்கு மட்டக்களப்புல பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற காதலெல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது. அதில் நிறைய எழுதியிருக்கிறேன். காவலர்களும் கள்ளனுக்கும் அந்த கதையெல்லாம் என்ன சிறுதூரலும் காதல் நினைவு மேகம் கருக்கையிலே மரியம்மா மின்னல் அடிக்கையிலே ஆற்று மணல் வீட்டில் நாம் ஆசை வர வச்ச நாள் தெரியுமா. மட்டக்களப்பு கவிதை. இதுல பாருங்க, இந்த பெர்ஃபெக்ட் பியூர், இதுல காதல் பெரிய வர்க்கம் ஒன்றும் இல்லை. இது சாதாரண மக்களோட காதல். இதுதான் சங்க காலத்துல இருந்த காதல். அடுத்தது கண்ணுல ஊத்தெடுத்து இத தொடர்ந்து நாங்க நாங்கால கதைப்போம். முத கல்ச்சர்ன்றது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். ரெண்டு வித்தியாசம் சொன்னேன். ஒன்று குறுந்தொகை,